எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்படுறேன். இந்த கதையோட டிங் பூனை புலி. ஒரு காட்டுலேருந்து ஒரு குருவிக்கு காடு மட்டும் தான் தெரியும், ஊரே தெரியாது. அது வெளி மாதிரி ஊருக்கு ஒரு மரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துச்சான். வீடு, மனுஷங்க நடமாடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பூனை அது அங்கே படுத்து கிடந்துச்சான். புலி இருக்குதுன்னு நினச்சி புலி போல அப்படின்னு நினச்சி போச்சான். போய் கிட்ட போய் புலி புலி ஏஞ்சின்னு சொன்னிச்சான். ஐயோ, அந்த பூனைக்கு டவுட்டு, ஐயோ புலி வந்துச்சோ இல்லை யாருதா நம்மளை புலின்னு சொல்லுதுன்னு லேசாக ஒட்ட குழந்து பார்த்துச்சான். புலி புலி ஏஞ்சிடின்னு சொன்னிச்சான் அந்த குருவி. அந்த பூனை கண்ணை தொடர்ந்து பார்த்துச்சான். ரெண்டு கண்ணையும் பார்த்தா குட்டியோண்டு குருவி. புலியாரே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? புலியெல்லாம் ஊரில் இருக்க மாட்டாங்க, காட்டில் இருப்பாங்க, வாங்க காட்டுக்கு போகலாம் சொன்னிச்சான். ஐயோ, நான் புலி இல்லை பூனைன்னு சொன்னிச்சான். இல்லை, நீங்கள் புலி தான், பூனை கிடையாது, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னிச்சான். ஐயோ குருவியே, நானே பசியில் எல்லா வீட்லேயும் பால் இருக்கான்னு பார்க்குறேன், இது உன்னை கச்சிடுவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னிச்சான். புலியாரே, நீங்கள் பால் சாப்பிடக்கூடாது, மானை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னிச்சான். ஐயோ, நான் புலி இல்லைடா, பூனை, உன் மேலே சத்தியமாக நான் பூனை, புலி கிடையாது சொன்னிச்சான். சரி, நீ வர பூனையோ புலியோ போ, எனக்கு காட்டுக்கு வெளி சொல்லுன்னு சொன்னிச்சான். நேராக போய் தேடு, ஒரு 50 கிலோமீட்டர் கடைச்சி காடு வரும் அப்படின்னு சொன்னிச்சான். இதுவும் போயிட்டே இருந்துச்சான். காடு வந்துச்சான். இந்த பூனை அந்த புலிவி போகணுன்னு நம்மளை பார்க்க புலியாட்டமாக இருக்குது, அது என்ன நம்மளை ஏமாற்றிட்டு போகுதுன்னு கேட்டு பக்கத்தில் ஒரு கண்ணாடி, உடஞ்சி கண்ணாடி இருந்துச்சான். அந்த கண்ணாடியில் போய் பார்த்துச்சான். அது புலியாட்டமே இருந்துச்சான். புலியாட்டம் ஆடி பண்ணிச்சான். மே அப்படின்னு சி புலி இப்படிலாம் கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணி கட்டிச்சான். அப்படின்னு வந்துச்சான். இப்படிலாம் கட்டாது, அந்த குருவி என்னையை ஏமாற்றிட்டு போகுதுன்னு சொன்னிச்சான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிலாம் போட்டுட்டு நல்லா பாடி கார்டு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்பாதீங்க, டம்மா பீஸு அவங்கெல்லாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க அப்படி இருந்துட்டுங்க. பாய் பாய்.